தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வந்ததுலேருந்தே பரபரப்பு தான். கட்சி என்னைக்கு ஆரம்பிச்சாரோ, அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரே ஒரு கொள்கை தான். என்ன கொள்கை அப்படின்னா, மீடியாவ நம்மள தாண்டி எங்கேயும் இறங்கி போய் விட்டுறக்கூடாது. நம்ம மேல தான் அந்த அட்டென்ஷன் இருக்கணும். அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க போல. என்ன காரணம் அப்படின்னா, கட்சி எப்போ ஆரம்பிச்சாங்களோ அப்போலேருந்து மீடியா விஜய் பின்னாடியே தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பரபரப்பான செய்திகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்னடா விஜய் வந்து எதை பண்ணாலும் நியூஸ் ஆக்குறாங்க அப்படின்னா, போக போக தான் தெரியுது அண்ணன் நியூஸ் ஆகுறனே பண்ணிட்டு இருக்காரா என்னன்னு புரியல. கட்சி ஆரம்பிச்சாரு, பொதுக்கூட்டம் நடத்தினாரு. 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வெளில வருவார். வெளியே வந்து பத்திரிகையாளர் மீட் பண்ணுறதே இல்லைன்னு பல குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாநாட்டிலையும் பல உயிரிழப்புகள். அப்புறம் ரோடு வழியாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணுறேன் அப்படின்னு போயிட்டு ஸ்டாம்பீடு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் ஓயாத சாவுகள். இது அண்ணனோட கூட்டத்திலையும் பிரச்சாரத்திலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ஒவ்வொரு நாளும் பரபரப்பான செய்தியாக வந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அண்ணா பேசக்கூடிய பேச்சு, அந்த பேச்சு பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட் மாதிரி மீம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கெல்லாம் வாடா என் செல்லம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அல்வா மாதிரி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி ஒவ்வொரு விஜய் ஸ்பீச்சுக்கு அப்புறம் ஒரு வாரம் நல்ல என்டர்டைன்மெண்ட்றான் அப்படிங்கிற மாதிரி மீம்ஸ் போட்டு அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது மாதிரி கலகலகலன்னு போயிட்டு இருந்த கட்சி திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நெருங்க 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 புஸ்வானம் மாதிரி போயிட்டுருக்கு. என்னடா அப்படி போயிட்டுருக்கு, மேலே ஏறும் பார்த்தா கீழே இறங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த அடியே விஜய்க்கு கரூர் ஸ்டாம்பீடு. அடுத்த அடி பார்த்தீங்கன்னா படம். மூணாவதாக ஒரு அடி வந்துச்சு பாருங்க, நங்கூரம் மாதிரி. அதுதான் வந்து சங்கீதா அவர்கள் விஜய் மேலே வச்ச குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு வச்சதுக்கப்புறம் ஒரு ஜெட்டு வேகத்தில் விஜயோட அந்த மீடியா அட்டென்ஷன் இருக்கு இல்லையா, அது ஜெட்டு வேகத்தில் போயிட்டுருக்கு. எங்கே திரும்பினாலும் இந்த விஷயந்தான். எவனை பார்த்தாலும் இதுதான் போட்டுட்ருக்காங்க. மீம்ஸ் அள்ளி தெளின்னு தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரே கூத்தா இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. சங்கீதா அவர்கள் விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால் இன்னொரு நடிகை கூட விஜய்க்கு தொடர்பு இருக்குது. இது 2-3 வருஷமாகவே இருக்குது. 2021லேருந்து இருக்குங்கிற மாதிரியும், அது தொடர்பாக இவர் வந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறதாகவும், குழந்தைங்க ரொம்ப மனவேதனை இருக்கிறதாகவும் இவங்க வந்து பதிவிட்டு ஒரு அஃபிடேவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க கோர்ட்டில். அது எடுத்து லீக் ஆகிடுச்சு. லீக் ஆனதுக்கப்புறம் இது உண்மையா பொய்யா இல்லை வந்து திமுக சரியான்ட்டு பல வந்து அலிகேஷன் சுற்றில விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. விஜய் ஃபேன்ஸ் எவ்வளோ முட்டு கொடுக்கணுமோ முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. இந்த சைடு டிஎம்கே மற்ற கட்சிகள்லாம் போட்டு விஜய் அடி அடி அடிக்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் மட்டும் கொடுக்க இதே போராட்டமாக போயிட்டு இருந்துச்சு. அழகாக T20 வேர்ல்டு கப் செமிஃபைனல் மேட்ச், இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்தா 250 மேலே அடிச்சதுனால இந்தியா கண்டிப்பாக ஜெயிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ இங்கிலாந்து பார்த்தா பொலன்னு பொழக்கிறானுங்க. நம்மளும் அடி வயிற்று கலக்கி யூரினே வந்துடும் போல், அந்தளவுக்கு கடைசியில் பீதியை கிளப்பிட்டு இருந்தானுங்க. கடைசியில் மேட்ச்சு முடிஞ்சு அப்பாடா ஒரு வேளை ஜெயிச்சிட்டாங்கடா, கடைசியில் இழுத்துல வந்து ஜெயிச்சாங்களே ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் ஃபோனே பார்க்க முடியல. அந்தளவுக்கு த்ரில்லிங்காக இருந்துச்சு. முடிச்சுட்டு ஃபோனை எடுக்கிறேன். நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து மீம்ஸ் போட்டிருப்பானுங்க. இந்தியா இங்கிலாந்து மேட்சை பற்றி நல்லா மீம்ஸ் போட்டிருப்பாங்க. சஞ்சு சாம்சன் எல்லாம் செமையாக விளாண்டானுங்க இல்லையா, அந்த அக்செப்டபிள் பிடிச்ச கேட்ச் எல்லாத்தையும் மீம்ஸாக போட்டிருப்பானுங்க. வேறு லெவலில் இருக்க போது ஒரு 2 நாளைக்கு என்ஜாய் பண்ணி திறந்தா திடீர்னு விஜயும் த்ரிஷா வராங்க. நான் கூட நினச்சேன் பழைய ஏதோ ஒரு ஃபோட்டோவோ வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கானுங்க போல நினச்சேன். அப்புறமா பார்த்தா ஓவர் நைட்டு ஃபுல்லாக தெரிக்குது. எவனுமே தூங்கலை. எல்லாருமே மீம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லேருந்து வீடியோ யூடியூபர்ஸ்லேருந்து எல்லாம் இறங்கிட்டானுங்க. எல்லாம் இறங்கி அண்ணனை வந்து வதக்குன்னு வதக்கிட்டு இருக்காங்க. சட்டியில் போட்டு வதக்குப்பாங்கல்ல, அது மாதிரி வதக்கிட்டு இருக்காங்க. அண்ணா ஃபேன்ஸு முட்டு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அவங்க பிரியாணி போடலான்னு எடுத்துட்டாங்க அண்ணாவை. எடுத்து நல்லா கால் கைனா உடச்சி பிரியாணி போட்டுடலாம் அப்படின்ட்டு நல்லா போட்டு மீம்ஸை போட்டு தள்ளுறானுங்க. இப்போ அண்ணா ஃபேன்ஸ் வந்து வருத்தத்தில் இருக்காங்க, கதறாங்க. இங்கிட்டு போடுறா மீம்ஸ்ன்னு அடித்து எல்லா கட்சியினரும் போட்டு தெளிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் த்ரிஷா அவர்களை கூட்டிகிட்டு ஏஜஸ் அவர்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. 2 பேரும் ஒரே விதமான ட்ரெஸ்ஸை போட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு போனது தான் வந்து பரபரப்பாயிடுச்சு. ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்த டைமில் இவர் இப்படி அழைச்சிட்டு போனதுனால எல்லாருக்கும் இது உண்மை தான் போல அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்களுக்கு இது பெரிய ஏமாற்றமும் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தையும் உண்டாக்கிடுச்சு. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்குலாம் செம்ம கொண்டாட்டம் ஆகிடுச்சு. ஏற்கனவே அவங்க இந்த குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் இருந்தானுங்க. அண்ணா அவரை தூக்கி லட்டு மாதிரி கொடுத்தாரா கையில், நீ வச்சு செய்யலான்ட்டு வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ணாக்கு எங்கே திரும்பினாலும் அணை கட்டுற மாதிரி வச்சு அணை கட்டிக்கிட்டு இருக்காங்க.
அதாவது ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயம் தாவறதுக்குள்ள அண்ணா வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணி விட்டுர்றாரு. ஒரு விஷயம் அமுங்குறதுக்குள்ளே அண்ணன் ஏதாவது பண்ணி விட்டுருவாரு. அது மாரி இப்ப வந்து ஓப்பனாவே வந்து அண்ணன் வந்து இன்டைரக்ட்டா சொல்லிட்டாரு. நாங்க 2 பேரும் ஜோடி தான். வெளில வருவோம், போவோம், வர்றோம். எவனும் எதுவும் கேட்க முடியாது. என்னடா பண்ணுவீங்கிற மாரி தான் அண்ணன் மெசேஜ் குடுத்துருக்காரு. இத ஏத்துக்க முடியாத விஜய் ரசிகர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம தல குழம்பி சுத்திக்கிட்டு இருக்காய்ங்க. ஆப்போசிட் என்ன மொரட்டு கொண்டாட்டமா இருக்கு. தம்பி வசமா மாட்டிட்டாப்புல, இன்னைக்கு பொரிச்சிட வேண்டியதான் அப்படிங்கிற மாரி மீம்ஸு, வீடியோஸ்ன்னு இன்ன வரைக்கும் கன்டென்ட் போய்க்கிட்டே இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துக்கு அண்ணா தான் அப்படிங்கிற மாரி இது இது முடியாத கதை தான். அடுத்தடுத்து அண்ணாவ பத்தி ஏதாவது ஒண்ணு வரதான் போகுது. எலக்ஷன் முடியிற வரைக்கும் அண்ணாவ வந்து குளிப்பாட்டி எடுத்துருவாய்ங்க அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு. ஆனா விஜய் அவர்கள் வந்து எலக்ஷன் டைம்ல இதெல்லாம் பண்ணவே தேவையில்ல. ஒழுங்கா அமைதியா இருந்து எலக்ஷன முடிச்சதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்கலாம். எலக்ஷன் டைம்லயே அவருக்கு எல்லாம் நடக்கிறது வந்து அ அவரா வாண்டடா தான் பண்றாரு. நல்லாவே தெரியுது. இதெல்லாம் அவர் பண்ணியிருக்கவே தேவையில்ல. கூப்பிட்டு வந்ததெல்லாம் திமிருத்தனத்தின் உச்சம். அப்படிங்கிற மாரி தான் போகுது. இத விஜய் ஃபேன்ஸாலயே முட்டு குடுக்க முடியல. அந்த அளவுக்கு தான் வந்து இருக்கு. விஜய் ஃபேன்ஸே என்னடா பண்றது? இதுக்கு நாங்க என்னடா பதில் சொல்லி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு இருக்காய்ங்க. அதுக்கப்புறம் சில வந்து மொரட்டு விஜய் ஃபேன்ஸ் வந்து சில முட்டுகளை கொண்டு வந்தாங்க. அது கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க விஜய் ஃபேன்ஸே போட்டு அவங்கள அடி அடின்னு அடிச்சுட்டானுங்க. பெண்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்த உண்டாக்கியிருக்காரு. அத ஈடுகட்டுறதுக்காண்டி தான் இந்த மகளிர் தின விழால வந்து ஏதோ சம்திங் மகளிருக்கான அறிவிக்க போறாங்களாமா. அத வேற வந்து ஏதோ மகளிர் அறிவிச்சு ஒரே குஷிப்படுத்தலாம் அப்படின்ட்டு இருக்காங்க போல. என்னத்த நீ இனிமேல் ரீல் ஓட்டுனாலும் ஒண்ணும் வேகாது. உன் ஃபேமிலி மேட்டர்லாம் ஃபுல்லா கசிஞ்சு நாறி போச்சு. ஊர்ல இருக்கவன் எல்லாம் உனக்கு காரி துப்ப ஆரம்பிச்சுட்டான். இது மட்டும் இல்லாம, நீ பேசுற பேச்ச பார்த்தா உனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு மாரி ஆயிடுச்சு. உன் ரசிகர்கள் தான் தற்குறின்னு சொல்லிட்டு இருந்தா, உன்னைய தலைமை தற்குறின்னு உனக்கு பதவி குடுத்துட்டாய்ங்க. ஏன்னா நீயும் அப்படிதான் இருக்கங்கிற மாரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. சோஷியல் மீடியால எல்லா இடத்துலயுமே பேச ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் தவறு மேல் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா, அந்த தவற வந்து நான் அப்படிதான் செய்வேன். எவன் என்ன பண்ண முடியும்? எவனாலும் என்னை எதுவும் கேட்க முடியாது. என்னைய ஃபாலோ பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. அந்த தற்கொலை கூட்டத்துக்கு இவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல அவசியம் இல்ல. அவங்க எந்நேரமும் என்னை சுத்தி தான் வந்துகிட்டு இருப்பாய்ங்க. கூட வந்து நான் போறப்பலாம் பின்னாடி வந்து அடிபட்டு சாவாய்ங்க. எங்க போனாலும் நான் சொல்றதெல்லாம் செய்வாய்ங்க. அப்படிங்கிற மாரி தான் விஜயோட ஆட்டிட்யூட் இருக்கு. ஸோ, அவருக்கு அந்த ரசிகர்கள் இருக்கிறனால தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எப்போ அந்த ரசிகர்கள் அவரை புரிஞ்சு அவரை விட்டு ஒதுங்கி போறாங்களோ, அப்பதான் விஜய்க்கு ரியாலிட்டி என்னன்னு தெரியும். அதுவரைக்கும் விஜய் தான் பண்றது கரெக்ட்டு. எவனும் என்னை கேள்வி கேட்க முடியாது. நான் தான் ராஜா அப்படின்ட்டு அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் இஷ்டத்துக்கு தான் வருவாரு. அவர் இஷ்டத்துக்கு தான் போவாரு. அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவாரு. அவர் இஷ்டத்துக்கு புடிச்சது தான் பண்ணுவாரு. எவனும் எதுவும் கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்றத செய்யணும் அப்படிங்கிறது தான் விஜயோட ஆட்டிட்யூட். நல்லாவே தெரியுது. அவங்க கட்சியுமே அப்படிதான் இருக்காய்ங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத பண்ணிட்டு போயிட்டே இருக்காய்ங்க. நீ செத்தா சாவு, சாகலனா போ எனக்கு என்ன வந்துச்சு. நீ வந்தா வா, வரலாம் போ எனக்கு என்ன வந்துச்சு. ஆனா மேடை ஏறி ஒரே கொள்கை, ஒரே கோட்பாடு தான். திமுகவ திட்டுறது, அப்புறம் வந்து பில்டப் ஏத்துறது, போறது. திமுக திட்டுறது, தனக்கு பில்டப் ஏத்துறது, மாஸ் ஏத்துறது, போயிறது. அவ்வளோ. ஏன்னா அந்த பில்டப், மாஸ்ல தான் அந்த தற்குறி கூட்டம் இவர சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். ஓகேவா? ரியாலிட்டியா ஏதாவது பேசினாருன்னா அவன்லாம் போயிருவான். ஓகேவா? அவனுக்கு லிட்ரலா விஜய் படம் பார்க்க வந்திருக்காய்ங்க. வந்தோனே விஜய் படத்துல என்ன டயலாக் பேசுவாரோ, அதே மாரி நேர்ல பேசினோனே கைத்தட்டி விசில் அடிச்சுட்டு, அவன் கூட்டத்த கலைஞ்சோனே போயிடுறாய்ங்க. வந்து ஒரு 100 பேர் வந்தா எவனாவது ஒருத்தன் மண்டை, கை, கால்லாம் உடைச்சுக்கிட்டு, உயிருக்கு ஊசலாடிக்கிட்டு போயிட்டுருக்காய்ங்க. அத பத்தின அவங்களுக்கு கவலையே கிடையாது. வந்தோமா, பார்த்தோமா, போனோமான்னு போயிட்டுருக்காய்ங்க. விஜய் வந்து ஒரு பொம்மை மாரி. அதாவது ஒரு அதாவது நம்ம நேர்ல பார்க்க முடியாது. நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. நேர்ல போய் பார்த்துருவோம். அவ்வளோதான் விஜய். அந்த ரேஞ்சு தான் போயிட்டுருக்கு. இந்த எலக்ஷன்ல விஜய வந்து நல்லா ட்ரவுசர கழட்டி விட்டு அனுப்ப போறாய்ங்க. அப்புறமா தான் விஜய்க்கு ரியாலிட்டி என்னன்னு தெரிய போகுது. ஆனா, எனக்கு தெரிஞ்சு விஜய் வந்து இன்னொரு இந்த எலக்ஷனுக்கு அப்புறம் இந்த எலக்ஷனே இவ்வளோ மோசமா இருக்கு. அதுக்கப்புறம்லாம் போய் எப்படி காமெடி கூத்து அடிக்க போறாங்கன்னு தெரியல. அ அநேகமா வந்து த்ரிஷா வந்து இனிமேல் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. விஜய் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அடுத்தடுத்த ஒரு நிகழ்வுகள் கண்டிப்பா விஜய் ஃபேன்ஸுக்கு பெருத்த அப்பா இருக்க போகுது. ஆனா இது என்ன கொண்டாட்டம் அப்படின்னா, எதிர்க்கட்சிகளுக்கு தான் கொண்டாட்டம். அதாவது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி எல்லா கட்சிகளும் விஜய்க்கு வந்து அ க ஓட்டணுன்ட்டு நெனச்சா போதும். கன்டென்ட் அப்படியே அழகா லட்டு மாரி விஜய் வந்து குடுத்துருக்காப்புல. ஆனா அந்த கன்டென்ட்டே போதுமானது. அந்த அளவுக்கு வந்து வச்சு செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு கன்டென்ட் குடுத்துருக்காய்ங்க. இந்த கன்டென்ட் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு விஜய் குடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அத வச்சு இவைங்க வந்து கண்டிப்பா நல்லா எலக்ஷன் வரைக்கும் நல்லா பில்டப் ஏத்தி, நல்லா வந்து ட்ரோல் பண்ணி விஜய வந்து மட்டம் தட்டி விஜய காலி பண்ணி, சவக்குழி தோண்டி விஜய அதில புதைச்சு செடி நட்டுட்டு போயிடுவாய்ங்க. விஜயோட சாப்டர் க்ளோஸ் ஆகப்போது. அவர் தலையில விஜயே மண்ண வாரி போட்டுக்கிட்டாரு. அதான் உண்மை. தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு, அவரு வாழ்க்கையில அவரே மண்ண அள்ளி போட்டுக்கிட்டாரு. அவரு அரசியல் அதிகாரம் கேள்விக்குறியாயிடுச்சு. மீண்டும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.